அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். ஒரு ஜாதகத்திலிருந்து பெருநிதியை கொடுக்கக்கூடிய கிரகம் எது? பெருநிதிக்குண்டான கிரகம்னு ஒன்று இருக்கு. இது ஆண்டவர் முன்னேற்றத்தில் எல்லாருக்கும் அந்த மாதிரி இருக்கான்னு தெரியல. இந்த பெருநிதிக்குண்டான கிரகம் என்ன சொன்னா 3 கிரகம் தான். பெருநிதி, அந்த பெருநிதிக்கு என்ன சொன்னான்னா சனி, சுக்கிரன், குரு. இவர்களோடு என்ன சொன்னான்னா ராகு சேர்ந்தால் பெருநிதிக்குண்டான ஆதிபத்தியம் நமக்கு எப்படி இருந்தாலும் வந்துடும். அந்த பெருநிதி அவங்க சம்பாதிச்சிருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த திறமைகளை இந்த கிரகங்கள் கொடுக்கும். இது எங்கே இருந்தாலும் சரி, நீங்கள் என்ன ராசியில் இருக்கா, சனி, சுக்கிரன், குரு, ராகுவோடைய சம்பந்தம் இருக்கா, இல்லை 2 கிரகங்களுடைய சம்மந்தம் இருக்கா, சனியும் சுக்கிரனும் சம்மந்தப்படுதா, அல்லது சனியும் குருவும் சம்மந்தப்படுதா, இல்லை இது 4மே இருக்கா? அப்போ என்னுடைய ஜாதகத்தில் அம்சத்தில் சனி, குரு, அதுக்கடுத்து சனியும் குருவுக்கும் 5ல் என்ன சொன்னால் சுக்கிரனும் ராகு. அப்போ நான் ஆண்டவ புண்ணியத்தில் பெருநிதியெல்லாம் பார்த்துட்டேன். அப்போ இந்த பெருநிதியெல்லாம் பார்ப்பதற்குண்டான எப்படி வந்தது அப்படின்னா என்ன சொன்னான்னா அது கொடுக்கும். அதை கொடுக்க வைக்க தெரியணும். அப்போ ஜாதகத்தில் இருக்குது சார், ஜாதகத்தில் இருக்கிறது என்ன சொன்னாங்க, எல்லாமே ஒரு மனிதனுக்கு எல்லாமே இருக்கிறத அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு விதி தெரியணும். அந்த பயன்படுத்துகிற விதி தெரியாமல் இப்போ பெருநிதிக்கு உண்டானது அப்படின்னு சொல்லி சனி, சுக்கிரன், குரு, ராகு அப்படின்னு சொன்னால் அந்த பெருநிதிக்கு உண்டான கிரகங்களை நாம் இயக்க தெரியணும். அதாவது பெருநிதிக்கு உண்டான கிரகங்களை இயக்க தெரியணும். அந்த இயக்கத்தை எப்படி என்ன சொன்ன இயக்கணும் அப்படின்னு சொல்லி சில பேருக்கு ஜாதகத்தில் இருக்குது அப்படிங்கிறது என்ன சொன்னான்னா செயல்பாட்டுக்கு வந்துடும். அப்போ என்ன சொல்கிறான்னா ஒரு மனிதன் சுக்கிரன் என்று சொல்லக்கூடிய மனைவி வந்த பிறகு இந்த பெருநிதி வரும் ஒன்று. அதற்கடுத்து குரு என்று சொல்லக்கூடிய குழந்தை வீட்டிற்கு வரணும். குழந்தை ஒரு பிறந்துருச்சுன்னா இந்த பெருநிதி ஆக்டிவேஷன் ஆகும் ஜாதகத்தில் இருந்தால். அதுக்கடுத்து சனி அப்படின்னு சொல்லி வரும்போது நமக்கு ஒரு வேலை கிடைக்கணும், இல்லை நம்ம ஒரு வேலையை உருவாக்கணும். ஒன்று வேலை கிடைக்கணும், அல்லது நம்ம வேலையை உருவாக்கி 4 பேருக்கு வேலை எடுக்கணும். அப்போ என்ன சொன்னேன்னா தொழில். முதல்ல எல்லோரும் என்ன கேட்குறாங்க, தொழில் வேணும், எனக்கு தொழில் ஒன்று வேணும். படிக்கிறான், படித்து முடித்தோன்னு வேலை பார்க்குறியாப்பா, வேலை பார்த்தாச்சுன்னா அந்த சனி உங்களுடைய ஜாதகத்தில் இந்த 4 கிரகங்களில் இவங்கெல்லாம் நமக்கு ஒன்று போல் இருக்காங்க அப்படின்னா வேலை கிடைச்சோன்னா சனி ஆக்டிவேஷன் ஆகிடும். வேலை கிடைச்ச பிறகு என்ன சொன்னாங்கன்னா கல்யாணம் முடித்த பிறகு சுக்கிரன் ஆக்டிவேஷன் ஆகிடுவார். சுக்கிரன் வேலை கிடைச்சாச்சு, கல்யாணம் முடிச்சாச்சு, குழந்தை பிறந்துருச்சு. குழந்தை பிறந்துருச்சுன்னா குரு ஆக்டிவேஷன் ஆகிடுவார். ராகுவை எப்படி இயக்குவீங்க? இந்த ராகுவை இயக்கிறதுல தான் எல்லாருக்கும் என்ன சொன்னாங்கன்னா பெரிய சங்கடமான விஷயங்கள்லாம் இருக்குது. பெரிய இது என்ன சொன்னான்னா பெர்ஃபெக்டான விஷயங்களை சில பேர் செய்கிறதே இல்லை. ரொம்ப சிம்பிள், ஆனால் அதை செய்ய மாட்டாங்க. என்ன காரணம்னா ராகு எப்பயுமே என்ன சொன்னால் நிறைய அள்ளி கொடுப்பதற்கு ரெடியாக இருக்கிறார். அந்த ராகு அள்ளி கொடுப்பதற்கு ரெடியாக இருக்கிற கிரகத்தை என்ன சொல்கிறாங்கன்னா இந்த சாஸ்திரத்தில் சொல்லிடுவாங்க, முன்னோர்கள் தான் ராகு. இந்த முன்னோர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் என்ன சொன்னால் முன்னோர்கள் என்று சொல்லக்கூடிய ராகுவை நாம் வழிபாடு பண்ணணும். இவங்க என்ன செஞ்சிடுறாங்க, ஒரு அந்த அதாவது இப்போ இருக்கிற அந்த சொல்லக்கூடிய குரு சார்ந்த ஒரு விளக்கம் சொல்லக்கூடியவங்க ஒரு திதி கொடுக்கறத ஒரு பெரிதாக ரெஸ்பெக்டடாக அதை மதிக்கப்படுவதில்லை. நீங்கள் வேற ஒன்றும் வேண்டாம், அடி தை மகாலய மாதம் புரட்டாசியில் கொடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொன்னேன்னா இவங்களை மட்டம் தட்டிடுறாங்க. நீங்கள் ஆடி மாதம் கொடுத்தாலும் சரி, தை மாதம் கொடுத்தாலும் சரி, மகாலய பட்சத்தில் கொடுத்தாலும் சரி, உங்களை யாரும் அது கேட்க போகிறதே கிடையாது. நீங்கள் உங்களுடைய முன்னோர்கள் இறந்த தமிழ் மாதத்து திதி தெரிந்தால் அந்த திதியில் கொடுக்கணும். சரி, திதி தெரியல, குறித்து வைக்காமல் விட்டுட்டாங்கன்னா
அந்த அமாவாசையில் போடுங்க. இது உங்களுக்கு பெர்ஃபெக்டாக 100% பலனை வந்து கண்டிப்பாக கொடுத்துரும். 100% பலன் வந்து கண்டிப்பாக கொடுக்கும், அதில் எந்த வித மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் வந்து என்ன சொல்கிறேன்னா, சில பேர் வந்து என்ன சொல்கிறேன்னா, இது இருக்கு இல்லையா, ஒரு மனிதன் இறந்த டேட்டை மட்டும் குறித்து வச்சுருப்பாங்க. இறந்த தேட்டை மட்டும் குறித்து வச்சு நாங்கள் இன்றைக்கி என்ன சொன்னோன்னா, அவர் படத்தை எடுத்து வச்சோம், பெரிய தலைவாழை எடுத்தோம், ஆடு கோழி கருவாடு அவர் என்னென்ன சாப்பிடுவாரோ அத்தனையும் நாங்கள் படையல் பண்ணோன்னு பெருமையாக சொல்லுவாங்க. அப்போயே வந்து என்ன சொன்னோன்னா, அந்த வீட்டில் சனியை வந்து வீட்டுக்குள்ளே வந்து ஒன்றுமே இருக்குது, நல்லாவே இருக்காது, அந்த குடும்பம் நல்லா இருக்குது, நல்லாவே இருக்காது, நல்லாவே இருக்குது. என்ன காரணம்னா, சரி இத்தனை கருவாடு முதல் கொண்டு வந்து என்ன சொன்னால் படையெல்லாம் போட்டு கும்பிட்டு என்ன உன் வீட்டில் வந்து இந்த இதுக்கு இப்படி பிரச்சனை நடந்தது, அதுதான் எனக்கு தெரியல அப்படிமா. முன்னோர்கள் வழிபாட்டை வந்து முறையாக செய்வது என்பது, நீங்கள் இத்தனைக்கான கடையில் ஒரு இட்லி வாங்க, சூடாக வந்து ஒரு இட்லி வாங்க, அது 3 உருண்டையாக பிடிங்க. ஒரு வாழை இலையில் வந்து என்ன சொல்லலான்னா வந்து இடது பக்கத்தில் இந்த இடது பக்கத்தில் இருந்தால் அந்த இடது பக்கத்தில் இருந்து தான் என்ன சொல்லலான்னா வந்து அந்த இதை வந்து இட்லி அங்கேருந்து அந்த உருட்டி வந்து இந்த கையில் போடணும். முதல் பிண்டம் இடது பக்கத்தில் வந்து இடது பக்கத்தில் இருந்து இந்த பக்கத்துலேருந்து வலது பக்கத்துக்கு வைக்கணும். 2வது ஒரு பிண்டம், 3வது ஒரு பிண்டம், அதில் இத்தனைக்கான பச்சரிசி எள்ளு லேசாக தேன் ஊற்றி வந்து என்ன சொன்னோன்னா, நம்ம அதுக்குன்னு சின்ன முறைகள் தான், அதை நீங்கள் பண்ணினீங்கன்னு வைங்க, அப்படியே வந்து என்ன சொன்னோன்னா மறு வருஷம் பாருங்கள் பெரிய யோகத்தில் இருப்பீங்க. இதனால வந்து என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு கல்யாணத்தில் எங்கள் அப்பா பார்க்கல, எங்கள் குருநாதர் சொல்லி கொடுத்தாரு, நீ எங்கேயும் போகாத, எவனும் சரியான ப்ராப்பர்னஸ் இருக்க மாட்டான், நீயே வந்து திதி கொடு அப்படின்னு சொல்லிட்டு எழுதி கொடுத்தாரு. அதை நான் இன்றைக்கு வரைக்கும் செஞ்சிகிட்ருக்கேன். 1986 டிசம்பரில் எங்கள் அப்பா இறந்தாங்க. 87லேருந்து இன்று வரை செய்து கொண்டிருக்கிறேன். நான் நிறைய வந்து போராட்டங்களை சந்தித்தேன். ஆனால் நான் ஒரு போராட்டத்தின் முடிவரையில் ஒரு அறிவு சார்ந்த விஷயம் எனக்கு கிடைச்சது. அப்போ எனக்கு தெரிஞ்சிடும், எனக்கு ரொம்ப கஷ்டம் அப்படின்னு, ரொம்ப கஷ்டம் கொடுக்குறாங்க அப்படின்னா அப்போ நம்ம ஏதோ ஒரு விதத்தில் தேட சொல்கிறாங்க, நம்ம இன்னும் வந்து நிறைய தேடாமல் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ எப்பயுமே நீங்கள் படையல் போடுங்க வேண்டாம்னா சொல்லலை, அது நினைவு நாள். ராகுவை நீங்கள் ஆக்டிவேஷன் பண்ணி, ராகுவை வந்து நீங்கள் வந்து என்ன சொன்னா, அவர் ஒன்று மட்டும் கொடுக்க மாட்டார், ஒரு வடை மட்டும் கொடுப்பாருன்னு நினைக்கிறேன், 100 வடை கொடுப்பார், 100 வடை கொடுப்பார். உங்களால் திங்க முடியாது. அப்போ சனி என்று சொல்லக்கூடிய தொழில், சுக்கிரன் என்று சொல்லக்கூடிய மனைவி, குரு என்று சொல்லக்கூடிய பிள்ளை, ராகு என்று சொல்லக்கூடிய இந்த 4 தான் பெருநிதிக்கு அதிபதிகள் இவர்கள் தான். இவர்கள் ஜாதகத்தில் நல்லா இருக்கணும். ஒவ்வொருத்தரும் ஏதாவது ஒரு விதத்தில் கனெக்டிவிட்டியில் இருக்கணும். கனெக்டிவிட்டினா உங்களுக்கு தெரியும், ஒன்றோடு ஒன்று சேர்ந்திருப்பது, 1-7 பார்வையாக பார்க்கிறது, அல்லைன்னா என்ன சொன்னால் கோணத்தில் இருப்பது, இதெல்லாம் வந்து கனெக்டிவிட்டி. அப்போ இந்த கனெக்டிவிட்டி ஏதாவது ஒரு விதத்தில் 2 கிரகத்துக்கு கிடைத்தாலுமே நீங்கள் வந்து என்ன சொன்னால் கஷ்டப்படாத இருக்கும். 2 சுக்கிரனும் சனிக்கும் கனெக்டிவிட்டி கிடைச்சிச்சின்னா பரவாயில்ல, நல்லா இருக்கீங்கன்னு அர்த்தம். அதுக்கடுத்து சனி சுக்கிரனுக்கு அடுத்த குருவோட கனெக்டிவிட்டி கிடைச்சிட்டா அதோட நல்லா இருப்பீங்க. அதுக்கடுத்து ராகுவோட கனெக்டிவிட்டி கிடைச்சாலும் நீங்கள் சிறப்பாக இருப்பீங்க. இது கொடுப்பனை தான். சரி, எல்லாருக்கும் வந்து என்ன சார் கொடுப்பனை இருக்கிறவங்களுக்கு கிடைச்சிருச்சு சார், எங்களுக்கு என்ன வழி சொல்கிறீங்க அப்படின்னா, உங்கள் கையில் வந்து என்ன சொன்னா வந்து சுக்கிரனுக்குன்னு ஒரு விரல் இருக்குது, சனிக்குன்னு ஒரு விரல் இருக்குது, அதுக்கடுத்து என்ன சொல்லலாம்னா குருவுக்குன்னு ஒரு விரல் இருக்குது. இந்த 3 விரலையும் எப்பயுமே வந்து ஃப்ரீயாக உட்காந்துருக்கும் போது என்ன சொன்னால் இணைச்சி உட்காருங்க. தர்கதம்சம் இது வந்து என்ன சொன்னால் சுக்கிரன், அதுக்கடுத்து என்ன சார் சுக்கிரன் அப்படின்னு சொல்லி வரும்போது இதுதான் பாம்பு விரல் தான் சனி, இந்த விரல் தான் வந்து என்ன சார் குரு விரல், இந்த விரல் தான் வந்து கட்ட விரல் தான் சுக்கிரன். இந்த 2 விரலையும் எப்பயுமே பேசாமல் சும்மா உட்காந்துருக்கும் போது இணைச்சி உட்காருங்க. அப்போ என்ன சொன்னான்னா குரு சுக்கிரன் சனி இணைஞ்சிரும். குரு சுக்கிரன் சனி இணைஞ்ச பிறகு என்ன சொன்னா வாய் தான் ராகு. இந்த 2ஐயும் இப்படி வச்சுக்கிட்டு என்ன சொல்றான்னா, இது வந்து நம்ம ஜாதகத்தில் இந்த கிரக சேர்க்கை இல்லை, நம்ம சும்மானாலும் வந்து என்ன சொன்னா வீட்டில் உட்காந்துருக்கும் போது என்ன சொன்னால் இந்த 3 விரலையும் இணைச்சி வந்து என்ன சொன்னா வாய் என்பது ராகு, மந்திரத்தை முணுமுணுத்து கொண்டே இருங்கள்.
மந்திரத்தை முணுமுணுத்து கொண்டே இருங்கள். இந்த 4 கிரகம் ஆக்டிவேஷன் ஆகும். எந்த ஒரு மனிதனும் இயற்கையாக ஒரு செயலை ரெகுலராக செஞ்சான் என்று சொன்னால் அத்தனை வரும். நம்ம என்ன சொல்கிறோன்னா, சோர்ந்து போயிடுறோம், சீக்கிரமாக எதிர்பார்க்காதீங்க. நீங்கள் பஞ்சபூத சக்திகளிடம் விதைக்கப்பட்ட அனைத்து விதைகளுமே உங்களுக்கு முளைக்கப்படும் என்பது சாஸ்திர விதி. நீங்கள் முளைக்காது அப்படிங்கிற நம்பிக்கையில் உங்களுடைய அவசரத்தில் என்ன சொன்னான்னா நீங்கள் தோற்று போயிடுறீங்க. உண்மையாகவே தோற்று போயிடுறீங்க. தோற்று போகிறதுக்கு காரணம் இன்னைக்கு வரைக்கும் எத்தனையோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் சொல்லிட்டு அத்தனை யாராலும் பிடிக்க முடியாது என்பது தெரியும். ஆனால் எதையாவது ஒன்றை முறையாக பிடித்து கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னால், இப்போ நாங்கள் 1000 விஷயம் சொல்லத்தான் செய்கிறேன். எங்களுக்கு என்று ஒரு முறையான ஒரு செயல் நடந்து கொண்டே இருக்கோம். நடத்தலைன்னா என்ன சொன்னா, இதெல்லாம் ஒவ்வொரு நாள் போடவே முடியாது, ஒன்றும் பண்ணவே முடியாது. ஜோதிடத்தில் பேசணும். பேசும்போது என்ன சொன்னா, எடுத்த உடனே என்ன ப்ராப்ளம்னு சொல்லணும். என்ன ப்ராப்ளம்னு அவன்கிட்ட கேட்கக்கூடாது. உனக்கு இதான் ப்ராப்ளம் அப்படின்னு கேட்கணும். காலையில் ஒரு ஜாதகம் பார்க்குறேன்னு சொன்னால் அது லவ் பண்ணிருச்சு அப்படின்னு சொல்கிறேன். ஆமாங்க சாமி அப்படிங்குது. ஒருத்தருக்கு என்ன சொன்னான்னா தொழில் பிரச்சனை, அல்லது என்ன சொன்னான்னா உனக்கு கல்யாண பிரச்சனை, இந்த 2ல் ஒன்று தான் அப்படிங்கணும். அவன் ஆமாம் அப்படின்னு சொல்லணும். இதற்கு எங்கே இருக்கிறது அப்படின்னா புஸ்தகத்தில் இல்லை. அதுதான் எல்லாருக்கும் என்ன சொன்னேன். எல்லோரும் நீங்கள் என்ன சொன்னா, எத்தனை லட்சம் கொடுத்தனாலும் என்ன சொன்னா, புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிறதுக்கு ரெடியாக தான் இருப்பீங்க. ஆனால் அதை யாருமே எழுதி வைக்கலை. இங்கே அதான் ப்ராப்ளம். அப்போ எழுதி வச்சுருந்தாங்கன்னு வைங்க, எழுதி வைக்க மாட்டாங்க. என்ன காரணம்? அவன் என்ன சொன்னான்னா, அவன் வீட்டில் என்ன ஒரு பட்டயத்தில் ஒரு டைரியில் வச்சு குறித்து வச்சுட்டு போயிருக்கிறான். அவன் அடுத்த சந்ததி என்ன சொன்னான்னா அதை எடுத்து பயன்படுத்தினான், அவன் யூஸ் பண்ணிக்கிறான். ஏன்னா இது சுயநலம் அப்படின்னு நீங்கள் எல்லோரும் நினைக்கலாம். இது சுயநலம் அல்ல. எங்கள் வீட்டு தோட்டத்தில் இருக்கிற மாம்பழத்தை என்ன சொல்கிறான்னா எங்கள் வீட்டு பிள்ளைகள் தான் சாப்பிடும். இது என்ன சொன்னா, அப்படியாவது சாஸ்திரத்தில் கொடுக்க சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லணும்னா கொடுக்க சொல்லலை. என்னை பொறுத்தவரை இது என்ன காரணம் கொடுக்க சொல்லலை அப்படின்னு ஏன் சொன்னேன். ஏன் கிளாஸ் எடுக்காங்கன்னா அதில் ஏதாவது ஒரு முடிவுரை கொண்டு வாங்க பார்க்கலாம். ஒரு முடிவுரை கொண்டு வாங்க. நீங்கள் என்ன சொன்னால் எல்லாத்தையும் நான் படித்து முடிச்சுட்டேன், உங்களுக்கு ஜோசியம் சொல்லணுமா சார், யாராவது வாங்க. டெஃபினட்டாக அங்கே நடத்தி கொண்டிருக்கிறவர் கூட நிம்மதி இல்லாமல் தான் இருப்பார். காரணம் என்னத்தையே என்ன சொன்னால், நீங்கள் ஒரு ஆர்வத்தில் ஏதோ ஒன்று கிடைச்சு விடுமே அப்படிங்கிற பரிதாபத்தில் போய் உட்காந்துருக்கீங்க. ஆனால் எனக்கு தெரிந்து படித்து வந்தவர்கள் எல்லாருமே என்ன செஞ்சிட்டாங்க, போனேன் சார் அவ்வளோதான். ஏன்டெல்லாம் படிக்க வந்தேன்னு வைங்க, சிறந்த ஜோதிடர் ஆக்கிடுவீங்க. சிறந்த ஜோதிடர் ஆயிர முடியும். ஆனால் எல்லாத்தையும் ஓப்பனாக சொல்லி கொடுக்கணும்ல. நம்ம போய் என்ன சொன்னால் மற்றவர்களை மாதிரி என்ன சொன்னால் ஏதாவது காசு வாங்கிக்கிட்டு நம்ம அதை என்ன சொன்னால் ஒரு யூடியூப்பில் போட்டு பார்த்தோம்னா என்ன சொன்னால் 15 நிமிஷம் பேச்சிருக்கு, அதில் விஷயமே இருக்குது. அதை ஒருத்தர் உட்காந்து பேட்டி கண்டுகிட்டு இருப்பார். என்னையா அந்த கண்டென்ட்ஸ் என்ன முடிவுற அப்படின்னு. இப்போ நான் சொல்லிட்டேன், பெருநிதி இந்த 4 கிரகம் என்ன சொன்னால் ஜாதகத்தில் உங்களுக்கு சேர்ந்துருக்கான்னு பாருங்கள், நல்லா இருப்பீங்க. அப்படி இல்லைன்னா இதுதான், இதை நீங்கள் உருவாக்குங்க, வச்சு பாருங்கள், வேலை செய்யும் அப்படின்னு சொல்லுவதற்கு காரணம் இது உண்மையாகவே வேலை செய்யும். இல்லாத ஒன்றை என்ன சொன்னால் நம்ம ஜாதகத்தில் இல்லை, அதற்காக என்ன சொன்னால் நம்ம ஊரில் ஆப்பிள் விளையில இல்லை, எங்கேயோ என்ன சொன்ன அந்த ஆப்பிளை வாங்கி சாப்பிட்றோமா இல்லையா? அது மாதிரி தான் ஜோதிட வித்தை. அப்போ பெருநிதிக்கு உண்டான கிரகங்கள் சனி, சுக்கிரன், குரு, ராகு, அது இருக்கிறவர்கள் நன்றாக என்ன சொன்னா எப்படி இருக்கணும், செய்யும் தொழிலே தெய்வம். சனிக்கு என்னது, செய்யும் தொழிலே தெய்வம். அதற்கடுத்தது சுக்கிரனுக்கு தாயை போல் தாரத்தை பார்த்துக்கொள். தாயை பார்த்த மாதிரி, தாயை எப்படி பார்த்த அதே மாதிரி தாரத்தை பார். முதல் குழந்தையை தெய்வமாக பார். முதல் குழந்தையை குலதெய்வமாக பார். முதல் குழந்தையை குலதெய்வமாக பார். அதற்கடுத்து ராகு, உங்கள் தாத்தாவை நினை. அவ்வளோதான், முடிஞ்சு வச்சு. டெய்லி காலையில் எழுந்திரிச்சவொடனே செய்கின்ற தொழிலை தெய்வமாக நினை, தாரத்தை தாயாக நினை, முதல் குழந்தையை குலதெய்வமாக நினை. ராகு என்று சொல்லக்கூடிய கிரகத்தை, உங்கள் அப்பாவை பெத்தவனை என்ன சொல்கிறான்னா அனுதினமும் அவரை நினை.
இந்த 4 கிரகம் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். உனக்கு பணம் வந்துடும், இடம் வந்துடும். ஆனால் 2 விஷயத்தை நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கிடணும். கரணத்தை காளி பண்றவன் மாந்தி, பொருளாதாரத்தை திதியை காளி பண்ணுகின்றவன் யார் என்று சொன்னால் முடக்கு ராசியும் முடக்கு நட்சத்திரம். இவர்களுடைய உணவை தயவு செய்து கையில் தொட்டு விடாதீர்கள், எல்லாம் விரயம் பண்ணும். ஆமாம், மாந்தி உங்களுக்கு எந்த நட்சத்திரத்தில் உட்கார்ந்துருக்கோ அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான உணவு சொல்லியிருக்கேன். முடக்கு ராசி, முடக்கு ராசின்னா 12 ராசியில் ஏதாவது ஒரு முடக்கு ராசி, அதுக்குண்டான உணவை கையில் தொட்டுறாதீங்க. முடக்கு நட்சத்திரம்னு ஒன்று இருக்குல்ல, அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான உணவை தானம் பண்ணுங்க. நீங்கள் எப்பயுமே காரிய வெற்றியிலையும் பொருளாதார சுணக்கத்திலிருந்து விடுபட்டு விடுவீர்கள் என்பது சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள உண்மை. எனக்கு தெரிஞ்சதை சொல்லிட்டேன், பரிசித்து பாருங்கள், பிடித்தால் பயன்படுத்தி கொள்ளுங்கள், கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க அப்படின்னு கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிபிபாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க, சுகமே சொல்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், வணக்கம், வணக்கம்.